நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா, வீடுகள் இல்லை நம்ம ஃபேக்ட்ரிஸ் இந்த மாதிரி எந்த பில்டிங் கட்டினாலும் அதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பொருளை நம்ம எப்படி தயாரிக்கலாம் அதுதான் பார்க்க போகிறோம். வீடுகள் உள்ள வரைக்கும், மனிதர்கள் உள்ள வரைக்கும் இந்த தொழிலுக்கு பஞ்சமில்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது சாதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு வீடு கட்டுறோம், ஒரு பில்டிங் கட்டுறோம், ஒரு ஸ்கூலோ காலேஜோ ஏதோ ஒன்று நம்ம ஒரு பில்டிங் கட்டுறோம் அப்படிங்கும்போது அதுக்கு கண்டிப்பாக அழகுபடுத்துறதுக்கு நம்ம பெயிண்டிங் பண்ணுவோம். இந்த பெயிண்டிங்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ப்ரஷஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறோம். அது வந்து சைஸில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், ஆனால் பெயிண்ட்டுக்கான ப்ரஷஸ் வந்து கண்டிப்பாக பயன்படுத்துகிறோம். இந்த ப்ரஷஸ் தயாரிக்கிறதுக்கு பெரிய பெரிய ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ் இருந்தால் கூட அது வந்து எல்லாராலையும் வாங்க முடியாது. அப்போ மேனுவலாக இந்த ப்ரஷஸ் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த தொழில் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், இந்த தொழிலை நம்ம ஈஸியாக செய்யலாம். அப்போது இதுக்கு வந்து யாருக்கு இது பொருத்தமாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஆண்களுக்கு இது ரொம்ப பொருத்தமான தொழிலாக இருக்கும். ரொம்ப லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு தொழில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது பொருத்தமாக இருக்கும். எனக்கு அந்தளவுக்கு படிப்பெல்லாம் கிடையாதுங்க, நான் வேறு எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த தொழில் ரொம்ப பொருத்தமான ஒரு தொழிலாக இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு மூலப்பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நைலான் ப்ரஷஸ் வந்து இந்த மெட்டீரியல் வந்து நமக்கு தேவை. நைலானில் இழையாக இருக்கும். இந்த மெட்டீரியல் வந்து நமக்கு தேவை. இது பார்த்தீங்கன்னா கிலோ வந்து 300 ரூபாயிலேருந்து உங்களுக்கு 500 600 வரைக்கும் கூட கிடைக்கிது. அது வந்து மெட்டீரியலை பொறுத்து இருக்குது. நீங்கள் எவ்வளோ திக்னஸில் வாங்குறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இது மாறும். சாஃப்டாக வேணுமா, ஹார்டாக வேணுமா, எப்படி வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதில் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிளேட்ஸு, அதாவது அந்த தகரம்னு சொல்லுவாங்க. சும்மா நிறைய இடத்துல இந்த கடைகள்லாம் தகடை நீட்டி வச்சுருப்பாங்க. அதை அடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, சின்ன சின்ன பிளேட்ஸாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், வாங்கிக்கலாம். அந்த மாதிரி பிளேட்ஸை நம்ம வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பிடிகள் இதுவும் வந்து தனியாக கிடைக்கிது. ஆனால் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறது, நீங்கள் இப்படி தனித்தனியாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம், இல்லை தனித்தனியாக வாங்க முடியாது, நாங்கள் செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் செய்யலாம். அப்போது அந்த மாதிரி தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். மேனுவலாக இந்த ப்ரஷஸை எப்படி தயாரிக்கலாம், ரொம்ப ரொம்ப லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு 50,000 இருந்தால் போதும். இந்த தொழிலை நம்ம என்ன செய்யலாம், ஈஸியாக தொடங்க முடியும். இந்த வீடியோவை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த ப்ரஷஸை நம்ம தயாரிக்கிறதுக்கு என்ன மூலப்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். இந்த மூலப்பொருளை வச்சு நம்ம என்ன செய்யணும், அதை ஃபஸ்ட்டு நம்ம பண்டலாக எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதை வந்து ஒரு வெயிட் போட்டு நம்ம பார்க்கணும். அதாவது ஒரு ப்ரஷ்ஷுக்கு இவ்வளோ தான் வைக்கணும்னு நம்ம ஒரு கணக்கு, அதாவது எந்த இன்ச்சஸில் நம்ம ப்ரஷ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அந்த மூலப்பொருளை நம்ம தனித்தனியாக பிரித்து கட்டிக்கணும். ஏன்னா ஒரே அளவில் நம்ம ப்ரஷஸ் தயாரிக்க போகிறதில்ல. ஓகேங்களா? பாருங்கள், நீங்கள் இந்த வீடியோலேயே நீங்கள் பார்க்கலாம். இது எடுத்து கரெக்டாக ஒரே அளவாக சமமாக நம்ம எடுத்துக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு அதை என்ன செய்கிறாங்க, ஒரு வெயிட் பார்க்கணும். வெயிட் பார்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பண்டலாக எத்தனை ப்ரஷஸ் பண்ண போகிறோமோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பிளேட்ஸ் வாங்குகிறோம் இல்லையா, இது ஸ்டீல்லையோ இல்லைன்னா இந்த அலுமினியத்துலேயோ நம்ம வாங்கிக்கலாம். அதை எடுத்து சின்ன சின்ன பீசஸாக எந்த அளவுக்கு வேணுமோ அதை கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணிவிட்டு இந்த மிஷினில் கொடுத்து அதை என்ன செய்கிறோம், கொஞ்சம் வளைச்சிக்கிறோம். வளைச்சதுக்கப்புறமா பாருங்கள், நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி செய்யணுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த இது பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ப்ரஷ் தயாரிக்கிற இடத்துல கூட நீங்கள் போய் பார்த்துட்டு கூட நீங்கள் என்ன செய்ய முடியும். இப்போ இதை கரெக்டாக நம்ம என்ன செய்யணும், அந்த ஒரு அளவுக்கு நம்ம இதை ஒரு செவ்வகமாக இதை கொண்டு வரோம். ஒரு ரவுண்ட் ஆங்கிளில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி ஸ்டிப்பாக நல்லா இழுத்து வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த எடுத்தோம் இல்லையா, அந்த ரெக்டாங்கிள் இதுக்குள்ளே நம்ம என்ன செய்கிறோம், இந்த ப்ரஷஸ் எல்லாம் எடுத்து ஒன்று மேலே ஒன்றா அடுக்கி வைக்கிறோம். அதை 4 லேயராக மாற்றுறதுக்காக ஒரு 4ஆக பிரித்து அதுக்குள்ளே சின்ன சின்ன மரக்கட்டைகள் என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. அப்போ தான் அது வந்து ஸ்டிப்பாக நிற்கும், விலகி நிற்கும், இல்லைன்னா கொத்தாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை விலக்கி வைக்கிறதுக்காக தான் அதை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஹேண்டில் ஏற்கனவே இது ரெடிமேடாகவும் விற்கிது. இல்லை அப்படின்னா நீங்கள் எங்கேயாவது ஒரு தச்சர்கிட்ட சொல்லி நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணதுக்கப்புறமா அதை ஓரத்தில் அந்த பிரிசிறு இல்லாமலாம் சரி பண்ணி இந்த ஹேண்டிலை அதோட என்ன செய்யணும், பொருத்திடணும். இந்த மாதிரி பொருத்திட்டு கரெக்டாக செட் ஆனதுக்கப்புறம் நம்ம அதில் என்ன செய்ய போகிறோம், ஒரு சின்ன ஹோல் போட்டு நம்ம அதை வந்து கரெக்டாக ரெண்டையும் சேர்க்கறதுக்காக ஒரு ஜாயிண்ட்டுக்காக இந்த இது பண்ணுறோம். பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ தான் ப்ரஷ்ஷோட தயாரிப்பு வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி மிஷினரிஸ் இருக்குது பாருங்கள், ரொம்ப சிம்பிளான மிஷினரி. நீங்கள் வந்து கார்பெண்டர் வேலை செய்கிறதுக்கு என்ன மாதிரி மிஷினரி வேணுமோ அந்த மாதிரி இருந்தால் போதும். சின்ன சின்ன மிஷினரிஸ் தான், ஒரு 50,000 இந்த ரேஞ்சில் இருந்தால் கூட நீங்கள் இந்த தொழிலை ஈஸியாக
ஆரம்பிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதோட தயாரிப்பு முறையை சொல்லிட்டேன். இதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் ஒரு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ரஷ் மேக்கிங் மிஷின்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்லாம் உங்களுக்கு 12 லட்ச ரூபாய் வருது. அந்த அளவுக்கு கொடுத்து பெரும்பாலும் இது மேனுவலாக தான் என்ன செய்கிறாங்க நிறைய பேர் தயாரிக்கிறாங்க. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன? உங்களுக்கு ஒரு பெரிய இடம் இருந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா இடத்துக்கான அட்வான்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன பொருட்கள் உங்களுக்கு அந்த சின்ன அந்த இரும்பு அந்த இதை வந்து நீங்கள் பிளேட்டை வந்து நீங்கள் கட் பண்ணுறதுக்கு ஒரு பொருள் வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சுத்தியல் இந்த மாதிரி விஷயங்கள் தான் வேணும். இந்த மாதிரி ஹேண்டில் வாங்கிக்கலாம். இந்த ஹேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு டசனே வந்து உங்களுக்கு 50 ரூபாய்க்கெல்லாம் கிடைக்கிது. அதாவது 12 ஹேண்டில் வந்து உங்களுக்கு 50 ரூபாய்க்கு இந்தியாமா ட்ரேட் இந்தியா இந்த மாதிரி வெப்சைட்ஸில் கூட உங்களுக்கு கிடைக்கிது. இல்லைன்னா நீங்கள் சொல்லி கூட இதை என்ன பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த நைலான் அந்த இதுதான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. 1 கிலோங்கிறது உங்களுக்கு 400 ரூபாய் வரைக்கும் கிடைக்குது. இந்த மாதிரி தயாரிக்கிற ப்ரஷஸ் பார்த்தீங்கன்னா அளவுகளுக்கு தகுந்த மாதிரி இதனுடைய ரேட் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுது. உங்களுக்கு மினிமம் ஒரு 50 ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் 200 300 ரேஞ்சு கூட போகுது. அது என்ன மாதிரி நம்ம தயாரிச்சிருக்கோம், என்ன ஹேண்டில் போட்டிருக்கோம், அதில் என்ன மாதிரியான நைலான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், சாஃப்டாக ஹார்டாக, இதை பொறுத்தெல்லாம் இதோட ரேட் வந்து மாறுது. என்ன அளவில் இருக்குது, கலர்ஃபுல்லாக ஹேண்டில் போடுறது, அதை எப்படி பேக் பண்ணுறோம், ஒரு பாலித்தீன் கவரில் நம்ம கரெக்டாக எப்படி பேக் பண்ணி தரோம், இதை பொறுத்தெல்லாம் இதோட ரேஞ்ச் வந்து என்ன செய்யுது, மாறுது. இது நார்மலாக உங்களுக்கு தெரியும், எல்லாரும் வீட்டில் சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். இது வந்து அப்படியே லைஃப் லாங் வச்சுருக்க பொருளும் கிடையாது. அப்பப்போ இதை என்ன செஞ்சுருவாங்க, மாற்றிடுவாங்க. இதில் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு பொருளுக்கு ஒவ்வொரு விதமான ப்ராஃபிட் இருக்கும். அப்படிங்கிறதுனால இதில் ப்ராஃபிட் வந்து தனித்தனியாக சொல்ல முடியாது. நீங்கள் இந்த மாதிரி தொழில்களில் கண்டிப்பாக வந்து மினிமம் வந்து ஒரு 2 லட்சத்துலேருந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 4 லட்சம் வரைக்கும் நீங்கள் ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். அப்போது அதுக்கு நம்ம எந்தெந்த மாதிரியான இடத்துல இதை விற்க போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த ப்ராஃபிட் வந்து மாறும். நீங்கள் சாதாரணமாக இதை வீட்டில் வச்சு நீங்கள் சேல் பண்ண முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு இது சேல் ஆகாது. அப்போ இதை எங்கே நம்ம சேல் பண்ணணும்னா நிறைய ஹார்ட்வேர் ஷாப்ஸு, இந்த பெயிண்டிங்ஸ் போகிறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அவங்கக்கிட்டலாம் நம்ம சொல்லி வைக்கணும். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல அவங்க வந்து கான்ட்ராக்டாக ஆளுங்க எடுத்து செய்வாங்க. அந்த மாதிரி இடத்துல நம்ம இந்த ப்ரஷஸை நம்ம சேல் பண்ணலாம். அதே மாதிரி இந்த சுண்ணாம்பு இந்த மாதிரி விஷயங்கள், பெயிண்ட்டு இந்த மாதிரி விற்கக்கூடிய அந்த ஹார்ட்வேர் ஷாப்ஸு இந்த இடத்துல நம்ம விற்கலாம். எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் விற்கக்கூடிய இடத்துல கூட இதையும் சேர்த்து என்ன செய்கிறாங்க, சேல் பண்ணுறாங்க. ஆன்லைன் தளங்கள்லையும் நம்ம என்ன பண்ண முடியும், சேல் பண்ண முடியும். இதோட அதாவது இதோட பயன்பாடுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் ரொம்ப பிராண்டிங் பார்த்தெல்லாம் யாரும் வாங்குறதில்ல. போயிட்டு ஒரு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஒரு ப்ரஷ் வேணும், இத்தனை இன்ச்சில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்களே தவிர இதில் வந்து நம்ம சாதாரணமாக மற்ற பொருளில் கேட்குற மாதிரி ஒரு பிராண்டிங் சொல்லி கேட்க போகிறது கிடையாது. அதனால இந்த ப்ரஷஸ் தயாரிப்பு நம்ம பிராண்டிங்காக தான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம சாதாரணமாக செஞ்சு செய்யலாம். நான் பிராண்டிங் ஐட்டம் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு சில லைசன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் போகுது. நம்ம ஈஸியாக இதை என்ன பண்ண முடியும், கொண்டு போய் நம்ம சேல் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த பிஸ்னஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா லாபம் அப்படிங்கிறது ஒரு கணிசமாக இருக்குது. ஆண்களுக்கான ஒரு தொழிலாகவும் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேலையை தெரிஞ்சுக்கிட்டா போதும், இல்லை வேலை தெரிஞ்ச ஆளை வச்சுக்கிட்டா போதும், நம்ம இந்த தொழிலில் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஒரு குறைந்த முதலீட்டில் ஒரு நல்ல தொழிலை நம்ம லைஃப் லாங் இந்த பிஸ்னஸை வந்து பண்ண முடியும். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.